இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு தற்போது மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று விலகியுள்ளது. அது என்ன அறிவிப்பு என்பதை பற்றியும், ரேஷன் ஷாப் ஓப்பனில் இருக்கா அல்லது க்ளோஸில் இருக்கான்னு சொல்லிட்டு ஆன்லைன் மூலமாக எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தற்போது வெளியான அறிவிப்பு என்னென்னு பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா தற்போது வெளியான முக்கிய அறிவிப்பு. இதில் தமிழ்நாடு முழுவதும் பொது விநியோக திட்டத்தின் மக்கள் குறைதீர் முகாம் சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு, பொது விநியோக திட்டத்தின் கீழ் மக்கள் குறைதீர் முகாம் சென்னையில் உள்ள உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் 19 மண்டல உதவி ஆணையாளர் அலுவலகங்களில் 8/2/2025 அன்று காலை 10 மணி முதல் 1 மணி வரை நடைபெற உள்ளது. குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கம், முகவரி மாற்றம் மற்றும் கைபேசி எண் பதிவு செய்தல் உள்ளிட்ட சேவைகள் மேற்கொள்ளப்படும். நியாய விலைக் கடைகளில் பொருள் பெறல இயலாத மூத்த குடிமக்களுக்கு அங்கீகார சான்றிதழ் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி வெளியின தேதி 5/2/2025. இதனால் இந்த தேதியில் போயிட்டு நீங்கள் உங்கள் ரேஷன் கார்டில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தாலும், புதிய ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும், ஏற்கனவே அப்ளை பண்ண ரேஷன் கார்டு கிடைக்கலனாலும் நீங்கள் இந்த முகாமில் பயன்பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் குடும்ப அட்டைக்கான சிறப்பு முகாம் குறித்து வெளியிட முக்கிய அறிவிப்பு. அடுத்ததாக உங்களுடைய ரேஷன் ஷாப் ஓப்பனில் இருக்கா க்ளோஸில் இருக்கா நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிக்க முடியும். அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன்பிடிஎஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்கக்கூடியதுன்னா ஃபஸ்ட்டு உடனே tnpds.gov.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பொது விநியோக திட்ட அறிக்கைகள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும். இதற்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணினா உங்களுடைய மாவட்டம் எதுவாக அதை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மாவட்டத்துடைய பேர் இல்லாமல் இருக்கும். உங்களுடைய மாவட்டம் எதுவாக அதை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் உங்களுடைய தாலுக் எதுவாக அதை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ண பிறகு உங்களுடைய ஊர் பேர் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் டைரெக்டாக ஃபஸ்ட்டு ஊர் பேர் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட் எடுத்துனே ரேஷன் கடைக்கான குறியீடு, கடை பொறுப்பவருடைய பெயர், கடையின் பெயர் எல்லாமே இருக்கும். கடையின் பெயர்னு இருக்குல்ல, அதற்கு நேராக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஊர் பேர் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய ஊர் இதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி கண்டுபிடிங்க. பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணல எல்லா ஊர் பேருமே இருக்கும். உங்களுடைய ஊர் பேர் நீங்கள் கண்டுபிடித்த பிறகு கடை குறியீடு என்னன்னு சொல்லியிருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். 16 GP 145 BYன்னு சொல்லியிருக்கும். கடை குறியீடு எண்ணை செலக்ட் பண்ண பிறகு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ண பிறகு உங்களோட ரேஷன் கடையோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். நியாய விலைக் கடை தகவல் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஆஃப்லைன் சொல்லி ரெட் கலரில் இருந்தால் உங்களோட ரேஷன் கடை பார்த்திங்கன்னா மூடி இருக்குன்னு அர்த்தம். உங்களோட ரேஷன் கடை ஓப்பனில் இருந்தால் க்ரீன் கலரில் ஆன்லைன் சொல்லியிருக்கும். அந்த மாதிரி இருந்தால் ரேஷன் கடை திறந்திருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி டைமில் நீங்கள் ரேஷன் கடைக்கு போய் பொருட்களை வாங்கிக் கொள்ள முடியும். இது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடையுடைய பொறுப்பாளருடைய பெயர், அவருடைய தொடர்பு எண் இருக்காது, அதை ஹைட் பண்ணிருப்பாங்க. செயல்பாட்டு வகை, கடையுடைய பெயர், ஏஜென்சியுடைய பெயர், எந்த டைமில் ரேஷன் கடை திறந்திருக்கும், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அதுக்கு கீழே நீங்கள் செலக்ட் பண்ண ஊரில் எத்தனை குடும்ப அட்டைகள் இருக்குது, எத்தனை பேர் ஆதார் கார்டு கூட ரேஷன் கார்டு லிங்க் பண்ணியிருக்காங்கன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு ரேஷன் கடை திறந்திருக்க டைமில் என்னென்ன பொருட்கள் போகிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்க முடியும். பாட்டம்லேயே அதோடைய லிஸ்ட் இருக்கும். யார் யாரெல்லாம் பொருட்கள் வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பரிவர்த்தனை விவரங்கள் கொடுத்துருப்பாங்க. குடும்ப அட்டை எண், உறுப்பினர்கள் எண்ணிக்கை, தொகை, அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தே மொபைல் மூலமாக ரேஷன் கடை திறந்திருக்கா அல்லது மூடி இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.